praise the Lord. Welcome to the Sufficient to the கூட உங்களை இந்த வீடியோ மூலமா சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு கூட உங்க மத்தியில ஒரு குட்டி காரியத்தை உங்களோட கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். என்ன காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு இருக்கோம். முக்கியமான ஒரு விஷயம், அது காசா இருக்கலாம், இல்லை பணமா இருக்கலாம், இல்லை நகையா இருக்கலாம், இல்லை முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்த நம்ம தேடிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு லைட் இல்லாமல் போயிடுச்சு, அதாவது கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு, இல்லை அந்த நேரம் இருட்டாகிக்கிட்டே போகுது, இல்லை அந்த இடம் ரொம்ப இருள் சூழுது அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் இந்த வெளிச்சம் இருந்திருக்கலாமே, இந்த கொஞ்ச நேரத்துக்கு லைட் இருந்திருக்கலாமே, இந்த கரண்ட் ஏன் இப்போ போச்சு, நான் தேடும் போது தான் போகணுமா, கொஞ்ச நேரம் இந்த கரண்ட் இருந்திருந்தா நான் என் வேலையை முடிச்சிருவேனே, நான் தேடி கண்டுபிடிச்சிருவேனே அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்தில் யோசிக்கிறது உண்டு. இதே போலதான் அநேக நேரங்கள் நம்ம வாழ்க்கை சூழ்நிலையை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நிறைய நேரங்கள் நம்ம யோசிக்கிறது உண்டு. அடடா, நமக்கு உதவி செய்ய ஒருத்தர் இல்லையே, இந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம எப்படி வெளியே வரணும் அட்வைஸ் பண்ண ஒருத்தர் கூட இல்லையே, நம்மளை கைட் பண்ண யாரும் இல்லையே, ஒரே இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கு, அடுத்த வழி நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும்போது நம்ம இப்படி யோசிக்கிறது உண்டு. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பாலகனாய் வரும் பொழுது எப்படி அந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளை வழிகாட்டினதோ, எப்படி அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டு தரிசனம் பண்ணினார்களோ, எப்படி அவர்கள் கண்ணார அவர்கள் பார்த்தார்களோ, அதே இயேசு கிறிஸ்துவானவரை இன்னைக்கு நம்மளுடைய இருதயத்துல அவருடைய ஒளியை தரும்படி நம்ம வேண்டிக் கொள்ளும் போது, நம்ம அதுக்காக பிரயாசப்படும் பொழுது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறும். தலை புரண்ட சூழ்நிலைகள் கூட தேவனுடைய கரம் கொண்டு அதை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை இருளா இருக்கலாம், இல்ல உங்க வாழ்க்கையே இருளா இருக்கலாம், இல்ல எதுவானாலும் தேவன் அதை ஒளியாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நமக்காக இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது, நம்ம கண்ணார இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது எப்படி நம்ம சந்தோஷப்படுவோமோ, அந்த பூரிப்பை நம்ம பாட்டாய் பாடுவோமோ, அதை பாட்டாய் பாடுவதற்கு I heartily welcome Blessed Joel. என் கண் குளிர கர்த்தனை
இந்த பூமியில பிறக்கும் பொழுது இந்த பூமிக்கு ஒரு வெளிச்சம் உண்டானதோ, அதே போல இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்துல பிறக்கும் பொழுது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஒளி பிறக்கும். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறும். தேவனால் அது ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடும். So I hope you all enjoy the video. See you next video. Until bye, this is your Sam Karishma.